வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு டியூஸ்டே கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன வச்சிருக்கேன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ ஒரு கிளிம்ஸ் வீடியோ மாதிரி ஸ்பீடப் பண்ணி கொடுத்துருக்கேன். ஃபுல் வீடியோ டேக் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ இன்னைக்கு மெயினுக்கு நான் ஜீரா ரைஸ் பண்ணேன். அதுக்கு அரைக்க பாஸ்மதி ரைஸை 20 நிமிஷம் சோக் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு குக்கரில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்து அதோட 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு கூடவே 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். இதோட ஊற வச்ச அரிசியை நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துட்டு கூடவே 3/4 கப் தண்ணி, 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஜீரா ரைஸ் நல்லா ரெடி ஆயிடுச்சு, இருக்கட்டும். அடுத்து சைட் டிஷ்க்கு நான் பன்னீர் பட்டர் மசாலா தான் செஞ்சுருக்கேன். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெயில் வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, முந்திரி எல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இதோட 2 தக்காளி சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். கூடவே உப்பு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இதை ஆற வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் பட்டரில் 1 பட்டை சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை சேர்த்துடலாம். இதோட வெட்டி வச்சிருக்க பன்னீர் 200 கிராம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொதிச்சதும் 1/4 கப் க்ரீம், 1 டீஸ்பூன் கசூரி மேத்தி, கொஞ்சம் பட்டர் சேர்த்து நம்ம இதை இறக்கிட வேண்டியதான். அடுத்து ஃப்ரூட்ஸ்க்கு நான் வாட்டர்மெலன் தான் வச்சுருக்கேன். வாட்டர்மெலன் வைக்கும் போது முடிஞ்ச அளவுக்கு சீட்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வைப்பேன். ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு மெயினுக்கு ஜீரா ரைஸ், சைட் டிஷ்க்கு பன்னீர் பட்டர் மசாலா, அப்புறம் வாட்டர்மெலன் தான் இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ். ஸோ இதை பெரியவங்களும் சாப்பிட்லாங்கிறதுனால என் ஹஸ்பண்ட்க்கும் இதே பேக் பண்ணி கொடுத்துட்டேன். இந்த வாரத்துக்கான ஹோல் லஞ்ச் பாக்ஸும் ஒரே வீடியோவாக நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். இது அன்னன்னைக்கே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்காக அப்படிங்கிறதுக்காக இதை தனியாக போஸ்ட் பண்ணுறேன். நாளைக்கே வெனஸ்டே லஞ்ச் பாக்ஸில் பார்க்கலாம். டாடா.